இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தபோங் ஹஜி அரச விசாரணை அறிக்கை விரைவில் வெளியீடு. அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் என அன்வார் நம்பிக்கை. தபோங் ஹஜி தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை வெளியிட அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையை வெளியிடுவதாக முன்பு கூறியிருந்தாலும் இதுவரை வெளியிடாதது ஏன் என்று சில தரப்பினர் கேள்வி எழுப்பி வருவதையும் அவர் ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அறிக்கையை வெளியிடுவதில் தமக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் அதை வெளியிட தாம் சம்மதிப்பதாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அதற்கான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வரும் புதன்கிழமை இந்த விவகாரத்தை அமைச்சரவையில் முன்வைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அன்வார், அறிக்கையை வெளியிட அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் என்ற முழு நம்பிக்கை தமக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார். UITM வளாகத்தில் இன்று நடைபெற்ற HRD காப்பின் தேசிய பயிற்சி வார நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். மாமா உணவகம் என்றழைக்கப்படும் இந்திய முஸ்லிம் உணவகத்துறையில் நிலவி வரும் வெளிநாட்டு தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் மற்றும் அரசு துறைகளுக்கு 1 மாத காலக்கெடு வழங்குவதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வரும் ஜூலை 27ஆம் தேதி முதல் இந்த உத்தரவு அமலுக்கு வரும் என்றும் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை நிலவும் துறைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் மற்றும் அரசாங்க துறைகள் அடையாளம் கண்டு 1 மாதத்திற்குள் அதற்கான தீர்வை முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளையில் தொழிலாளர் பற்றாக்குறையை காரணம் காட்டி வெளிநாட்டு தொழிலாளர்களை கட்டுப்பாடின்றி அனுமதிக்க அரசாங்கம் தயாராக இல்லை என்றும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே சட்டப்பூர்வமாகவும் சட்டவிரோதமாகவும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பலர் அதிக அளவில் மலேசியாவில் உள்ள நிலையில் பற்றாக்குறைகளை சமாளிக்க எல்லைகளை முழுமையாக திறக்க முடியாது என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். என்றாலும் வணிக நிறுவனங்களின் உடனடி மனிதவள தேவைகளை பூர்த்தி செய்வதோடு நாட்டில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர் மேலாண்மையும் சிறப்பாக கட்டுப்படுத்தும் வகையில் அரசாங்கம் சமநிலையான அணுகுமுறையை பின்பற்றும் என்றும் அன்வார் உறுதியளித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை பட்டவர்த் கன்வென்ஷன் PICCA அரேனா மையத்தில் 2030ஆம் ஆண்டிற்கான மலேசிய இந்திய முஸ்லிம் உருமாற்றத்திற்கான கட்டமைப்பு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு அறிவிப்பை வெளியிட்டார். பஹாங் மாநிலம் ஜலான்காரா கிளாமா சாலையில் இன்று அதிகாலை நிகழ்ந்த கோர விபத்தில் டொயோட்டா வியோஸ் கார் மீது 1 டன் லாரி மோதியதில் 2 சிறுவர்கள் உட்பட 6 இளைஞர்கள் உயிரிழந்தனர். கிளினிக் டேசா ஜம்பு ரியாஸ் அருகே தமுர்லோ நோக்கி செல்லும் சாலையில் அதிகாலை 4:25 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது. 15 முதல் 25 வயதிற்குட்பட்ட 6 பேரும் டொயோட்டா வியோஸ் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட கடுமையான விபத்தில் காருக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்து பஹாங் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் டத்தோ முகமது ராசாம் தாஜா ரஹீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகாலை 4:24 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து காராக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தெரிவித்துள்ளனர். முதல் மீட்பு குழுவானது அதிகாலை 4:32 மணிக்கு அங்கு சென்றபோது டொயோட்டா வியோஸ் கார் 1 டன் லாரியுடன் மோதியிருப்பது தெரிய வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவர்கள் 25 வயதான வி முகிலன், 21 வயதான கே டினேஸ்வரன், 20 வயதான கே அழகநாதன், 18 வயதான ஏ கணபதி ராஜா SK, 16 வயதான கிஷேன் மற்றும் 15 வயதான எம் பரந்தாமன் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இவ்விபத்தில் லாரி ஓட்டுநரான முகமது ஹனாஃபி அஹ்மத் ராஜு காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இவ்விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. மலேசியாவில் மீண்டும் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தை நடத்துவது தொடர்பான இறுதி முடிவானது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சிடமும் சம்பந்தப்பட்ட அரசாங்க தரப்புகளின் அதிகார வரம்பிற்குள்ளும் இருப்பதாக பெட்ரோனாஸ் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோனாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு வணிக நிறுவனமான தங்களின் வணிகம் மற்றும் மூலோபாய முன்னுரிமைகளுக்கு ஏற்ப வாய்ப்புகளை தொடர்ந்து ஆராய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் நாட்டிற்கு நீண்டகால நிலையான மதிப்பை உருவாக்கும் நடவடிக்கைகளில் கவனம்
செலுத்த உள்ளதையும் பெட்ரோனாஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னதாக இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய போர் சூழல் காரணமாக பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி நடைபெற முடியாத நிலை ஏற்படும் பட்சத்தில் செப்பாங் அனைத்துலக சுற்றுப்பாதையில் F1 போட்டியை மீண்டும் நடத்துவது குறித்து அமைச்சு ஆலோசனைகளையும் சாத்தியக்கூறுகளையும் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிசான் நேஷனல் பரிகாத்தா நேஷனல் இடையிலான கூட்டணி நீண்ட காலம் நீடிக்காது என்று பெர்சத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அம்னோ மற்றும் பாஸ் தலைமையிலான இந்த இரு கூட்டணிகளும் வடக்கு மாநிலங்களில் கடுமையாக மோதும் என்றும் அவர் ஆரூடம் தெரிவித்துள்ளார். தற்போது பாஸ் அம்னோவுடன் இணக்கமாக இருப்பது தொகுதி ஒதுக்கீட்டு மோதல்களை தவிர்ப்பதற்காகவும் நெகிரிசம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்படும் நல்லுறவாக மட்டுமே உள்ளது என்றும் முஹிடின் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு மாநிலங்களில் தாங்கள் ஆளும் பகுதிகளில் அம்னோ போட்டியிடக்கூடாது என்பதே பாஸின் நோக்கம் என்றும், ஆனால் இறுதியில் அம்னோ பாஸை எதிர்த்து போட்டியிடும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெகிரிசம்பிலானில் இப்போது இரு கட்சிகளும் கட்டித் தழுவி நட்பை காட்டினாலும் அதன் பிறகு அவர்களுக்குள் பிரச்சனைகள் உருவாகும். வடக்கு மாநிலங்களில் இந்த நிலைமை தொடராது என்றும் முஹிடின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பரிசான் பரிகாத்தான் இடையே தற்போது காணப்படும் நல்லுறவை உண்மையான கூட்டணியாக கருத வேண்டாம் என்றும், அது மாநில தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் அரசியல் வியூகம் மட்டுமே என்றும் நெகிரிசம்பிலான் வாக்காளர்களுக்கு முஹிடின் யாசின் அறிவுறுத்தியுள்ளார். மலேசியாவில் முதன்முறையாக உள்நாட்டிலேயே மனிதர்களுக்கான தடுப்பூசி உற்பத்தியில் ஃபார்மானியாகா பெர்ஹாட் நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் சங் லீ காங் வெளியிட்டுள்ள தகவலில், இந்த தடுப்பூசி சீன நிறுவனம் ஒன்றிடம் இருந்து தொழில்நுட்ப பரிமாற்றம் மூலம் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். PCV13 எனப்படும் இந்த தடுப்பூசி ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நிமோனியா, மூளை காய்ச்சல் உள்ளிட்ட கடுமையான நோய்களில் இருந்து பாதுகாப்பு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசியானது 2028 ஆண்டில் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன், இதன் மூலம் தடுப்பூசி இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலை குறையும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது மலேசியா மனிதர்களுக்கான அனைத்து வகையான தடுப்பூசிகளையும் அமெரிக்கா, பிரான்ஸ், பெல்ஜியம், ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளிடம் இருந்து இறக்குமதி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பெரா மாநிலம் சுங்காய்பாரி அடுக்குமாடி குடியிருப்பு அருகேயுள்ள புதர் ஒன்றில் 14 வயதுடைய பள்ளி மாணவிகள் இருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய சமூகத்தை சேர்ந்த அந்த இரு இளம் பெண்களின் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் அமைந்துள்ள 15 மாடி கட்டிடம் இப்போ நகர சபையின் மேற்பார்வையின் கீழ் உள்ளது என்பதும் தெரியவந்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு மேலாக ஆளில்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள அக்கட்டிடம் அருகே இந்த இரு இளம் பெண்களின் சடலம் எப்படி வந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனால் அபிடின் வெளியிட்ட அறிக்கையில், நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இந்த இரு மாணவிகளும் மயக்க நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பின்னர் அவர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இருவரும் பள்ளியை விட்டு தாமாகவே வெளியேறியதாக நம்பப்படுவதாகவும், இதுவரை குற்ற செயல் நடந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் உடற்கூறு பரிசோதனை அறிக்கை மற்றும் தடயவியல் ஆய்வு முடிவுகள் கிடைத்த பின்னரே உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் விவரித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.